ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் குடும்பஸ்தன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சினிமாக்காரன் சார்பா வினோத்குமார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் மணிகண்டன், சான்வி மேகனா, ஷான்விகா ஸ்ரீ, TSR ஸ்ரீனிவாசன், குரு சோமசுந்தரம், R சுந்தரராஜன், பிரசன்னா பாலச்சந்திரன், ஜென்சன் திவாகர், நிவேதிதா ராஜப்பன், முத்தமிழ், அனிருத், பாலாஜி சக்திவேல், அபிலாஷ், காயத்ரி, வர்கீஸ் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. வைசாக் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு சுஜித் N சுப்பிரமணியம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. வசனம் பிரசன்னா பாலச்சந்திரன், ராஜேஸ்வர் காளிசாமி இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு விளம்பர பட நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்துட்டு வராரு நவீன்ற மணிகண்டன். தான் காதலிக்கிற வெண்ணிலான்ற சான்வி மேகனா ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்தவங்க. இவங்களை பெற்றோர் அனுமதி இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிறாரு. இது இவருடைய பெற்றோர்களுக்கு பிடிக்காமல் போனாலும் அவங்க வீட்டிலேயே இவங்க 2 பேரும் ஒன்றா குடும்பம் நடத்திட்டு வராங்க. மணிகண்டனோட அப்பா R சுந்தரராஜன் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு வர்றாரு. இருந்தாலும் அதில் போதுமான அளவு வருமானம் கிடைக்காததால் குடும்பத்தோட முழு பொறுப்பு மணிகண்டன் தலையில் விழுது. இன்னொரு பக்கம் கர்ப்பமாக இருக்கிற மனைவி மேக்னா வேலைக்கு போகாமல் IAS தேர்வுக்கு தயாராகிட்டு வர்றாங்க. தன்னுடைய பூர்வீகமான வீட்டை புதுப்பிக்க சொல்கிறாரு தந்தை சுந்தரராஜன். ஆன்மீக பயணம் போக விரும்புகிறாங்க தாய். இப்படி ஒரு மத்திய தர குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனைகளும் இவருக்கு ஏற்படுது. மனைவி ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால கூடுதல் பிரச்சனையாக வேற இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு சூழல்ல தன்னுடைய நண்பனை அடிச்சிட்டார் அப்படின்றதுனால ஒரு வாடிக்கையாளரை மணிகண்டன் திரும்பி அடிக்கிறாரு. வாடிக்கையாளரை அடிச்சதுனால வேலையை விட்டு நீக்கப்படுறாரு. எப்போதுமே குத்தி பேசுகிற சகோதரியோட கணவர் ராஜேந்திரன்ற குரு சோமசுந்தரம் முன்னால தான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற வீராப்பும் மணிகண்டனுக்கு அதிகமாகவே இருக்கு. இதுக்காக குடும்பத்தை நடத்த ஆன்லைனில் கடன், வட்டிக்காரர்கள் கிட்ட கடன் அப்படின்னு கடனுக்கு மேலே கடனை வாங்குறாரு. வாங்கின கடன்கள் எல்லாம் கைமீறி தலைக்கு மேலே மலை மாதிரி குவியுது. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத மணிகண்டன் பேக்கரி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவர் ஆரம்பித்த அந்த பேக்கரி தொழில் அவருக்கு கை கொடுத்ததா இல்லையா, கடன் சுமையிலிருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாமானிய மக்களோட வாழ்வியலை தொய்வில்லாமல் பிரதிபலிக்கிற திரைக்கதை, இயல்பை மீறாத காட்சிகள், குலுங்க வைக்கும் காமெடி, இப்படி திரைக்கதையில் தன்னுடைய படைப்பாக கொடுத்து கவனிக்க வச்சிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ராஜேஸ்வர் காளிசாமி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நவீன்ற கேரக்டரில் மணிகண்டன் நடிச்சிருக்காரு. மனைவிக்கும் பேச முடியாமல், அம்மாவிற்கும் பேச முடியாமல், மாமாவையும் எதிர்க்க முடியாமல் தவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரச்சனை அப்படின்னா பாத்ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு புலம்புவது, பிறக்க போகும் குழந்தைகிட்ட பேசுறது, இதெல்லாம் அவருடைய நடிப்புல பல இடங்கள்ல ஓவர் டோஸ் ஆகவே இருக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சான்வி மேகனா வெண்ணிலான்ற கேரக்டர்ல அன்பான கண்டிப்பான மனைவியா நடிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி, கோபம், வருத்தம் இப்படி எல்லா உணர்வுகளையுமே கரெக்டா வெளிப்படுத்தியிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. திமிர், நக்கல், நையாண்டி, சுயநலமிக்க ராஜேந்திரன்ற கேரக்டர்ல குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. அம்மா சுப்புலக்ஷ்மின்ற கேரக்டரில் கனகம், அப்பா பழனிசாமின்ற கேரக்டரில் R சுந்தரராஜன் மற்றும் படத்தில் நடிச்சிருக்கிற மற்ற ஆர்டிஸ்டான ஷான்விகா ஸ்ரீ, TSR ஸ்ரீனிவாசன், பிரசன்னா பாலச்சந்திரன், ஜென்சன் திவாகர், நிவேதிதா ராஜப்பன், முத்தமிழ், அனிருத், பாலாஜி சக்திவேல், அபிலாஷ், காயத்ரி, வர்கீஸ் எல்லாருமே அவங்களோட நடிப்பால கவனிக்க வைக்கிறாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நடுத்தர குடும்பத்தோட பிரச்சனைகளை உணர்வோடு பதிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் சுஜித் N சுப்பிரமணியம் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியில். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வைசாக்கின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும்
வைசாக், மோகன்ராஜன் இவங்களோட லிரிக்ஸ் உணர்வு பூர்வமான காட்சிகளை கவனிக்க வைக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எடிட்டர் கண்ணன் பாலு, ஆர்ட் டைரக்டர் சுரேஷ் கல்லேரி, ஸ்டன் டைரக்டர் தினேஷ் சுப்பராயன் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.